நேர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழக அரசியல் களத்தில் மண்டியிடாத மானம், அப்படி வீரம், இப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். வீழ்ந்தேன் என்று நினைத்தாய் அப்படின்லாம் பல பழமொழிகள் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு கொள்கை எதிரி, கோட்பாட்டு எதிரி, அரசியல் எதிரி, பாசிசம்னா பாயசமா இப்படின்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் எங்கே போய் மண்டிகிட்ருக்கார் அப்படின்னா மத்திய அரசிடம் மண்டிகிட்ருக்கார். அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜில் ஒரு அறிக்கை பெருசாக வெளியாகியிருக்கு. அதில் வந்திருக்கிறதுக்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்குமான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். ஏன் இந்த அமைதி அப்படிங்கிறத பேச போகிறோம். முன்னாடியே சொன்னால எங்கே போய் வண்டிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு, அது ஏன் அப்படிங்கிறத கிளியராக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஐஆர் பீகாரில் கிட்டத்தட்ட 69 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் வரும்போது ஏன் ஆளும் கட்சி எதிர்க்குது, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கலாம் குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான அதிமுக எஸ்ஐஆரை வரவேற்குது. மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியில ஒரு சிலவங்க இருக்காங்க, அதிமுக கூட்டணியில இருக்காங்க. அவங்க கூட்டணிக்கு தகுந்த நிலைப்பாடை வைப்பாங்க. தனித்து இருக்கக்கூடிய ஒரு தெரிந்த ஒரு 2 கட்சினா நாம் தமிழர் ஒன்று, தமிழக வெற்றி கழகம் ஒன்று. சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அது என்னன்னா யாருக்குமே குழப்பமே வேணாம். ஏன்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் எடுத்தீங்கன்னா அதிமுகல இருந்து கொஞ்சம், திமுகல இருந்து கொஞ்சம், நாம் தமிழர்ல இருந்து கொஞ்சம் அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆளுங்கட்சியா திமுக இருக்கா, அப்ப அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஸ்டாண்டை விஜய் தமிழக வெற்றி கழகத்தை எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே, அதாவது அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எஸ்ஐஆருக்கு எதிராக வரக்கூடிய 16ஆம் தேதி மாவட்டங்கள்ல தோறும் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. சரி, அவங்களோட அறிவிப்புல இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் வீறு கொண்டு பேசுவாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னது அதுதான். அது போராட்டமா இருந்தாலும் சரி, பொதுக்குழுவா இருந்தாலும் சரி, கட்சி கூட்டங்களா இருந்தாலும் சரி, இது எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சரி, சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சரி அவங்களுடைய குரலை உரக்க கொடுப்பாங்க. தலைவன் என்பவன் எப்படி அப்படின்னா தலைவன் முன்னாடி நிக்கணும், தொண்டர்கள் பின்னாடி அவங்கள வழி நடத்தி கூட்டிட்டு போகணும். அதான் தலைமை பண்புக்கு அழகு. அதனால எல்லாத்துலயுமே முடிஞ்ச வரைக்கும் தலைவர்கள் கலந்துப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் களத்துல இருப்பாங்க. ஆனா தலைவர் எங்க இருப்பாருன்னா அவர் வீட்டுல பத்திரமா சேஃபா இருப்பாரு. அறிக்கை மட்டும் அப்பப்ப விடுவாரு. அந்த அறிக்கை விடுறதுக்கும் பல நாள் லீவ்ல தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இஷ்யூக்கு அறிக்கை வரும், பல இஷ்யூக்கு அறிக்கை வராது. அப்படிதான் அவங்களுடைய அரசியல் சூழல் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இதுல இப்போ என்ன, நான் முன்னாடி பேசும்போது சொல்லியிருப்பேன் ஓப்பனிங்லேயே, மண்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மத்திய அரசிடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா டெல்லி செங்கோட்டை இந்தியாவினுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அதி தீவிர பாதுகாப்பு உள்ள ஒரு பகுதியில கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. அவ்வளவு கண்டனங்கள், அவ்வளவு அதிர்ச்சி, இந்தியாவே ஒரு அதிர்ச்சியில உறைந்து போயிருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் ரொம்ப சைலண்டா ஒரு கட்சி கடந்து போறாங்க அப்படின்னா அது வேற எந்த கட்சியும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஏன் இந்த சைலண்ட் அப்படின்னா ட்விட்டர்ல வழக்கம் போல விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு 4 வரியில. அதுவும் வழக்கமா அவரோட அறிக்கைகள்லாம் தமிழ்ல வரும், பெறவா பக்கம் பக்கமாலாம் வரும். நேற்றுக்கு திமுகவை திட்டி வரும்போது அப்படிதான் வந்திருக்கு. ஆனா இந்த டெல்லி செங்கோட்டை இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பான அந்த கண்டோலன்ஸை தான் பதிவு பண்ணியிருக்காரு. அது வெறும் 4 வரி இங்கிலீஷ்ல போட்டிருக்காரு. யாருடைய ஆட்சி நடக்குது, பாதுகாப்பு குறைபாடு, அதுவும் சாதாரணமா நம்ம சென்னையிலயோ இல்ல மும்பையிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ இருக்கிற மாதிரி கிடையாது. டெல்லி என்ன சொல்றது, என்னைக்குமே, அதாவது பல பிரிவுகள் இருக்கு. உளவுத்துறையில இருந்து என்ஐஏல இருக்கு, எவ்வளவோ பாதுகாப்பு துறைகள் இருக்கு. டெல்லி அதி தீவிரம்னா அந்த பகுதியிலேயே, அதுவும் செங்கோட்டை சுற்றியுள்ள பகுதிகளில எல்லாம் அவ்வளவு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. பக்கத்துல இருந்து ஹரியானால இருந்து கார்ல வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த செய்தியில பல அப்டேட், தினம்தோறும் ஒவ்வொரு அப்டேட்டு. உமர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாரு, i20 காரு. இன்னைக்கு அது மாறி வேற கார் சம்பந்தப்பட்டிருக்கு. ஊடகங்கள் இப்படி ஒரு இஸ்லாமியர் பெயரை சொல்லிட்டாங்க. இதுல 2-3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது உமருடைய டைரி சிக்கி இருக்கு.
அதுல வந்து 2-3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த பணம் பிரிச்சுக்கிறதுல சண்டை நடந்திருக்கு, வாக்குவாதம் நடந்திருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. குறிப்பா அந்த உமர் அப்படிங்கிற நபர் அந்த கார்ல இருந்து இறங்கி வெளியில வரவே இல்ல. 3 மணி நேரமா அந்த பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். டோல்கேட்ல போகும்போதெல்லாம் பார்த்தோம். அந்த உமர் மட்டும் தான் தொடர்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். பல அப்டேட்ஸ் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கு. இந்த தொடர்பு எல்லை அப்படிங்கிறது வந்து எங்கெங்கயோ நீடுது. ஜம்மு, காஷ்மீர், புல்வாமா, ஹரியானா அப்படின்னு அது வரைக்கும் போகுது. இதுல சந்தேகப்படும்படியாக அரெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய நபர்கள்ல ஒரு நபருடைய சகோதரர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாருன்ற தகவல் இருக்கு. சந்தேகத்தின் அடிப்படையில அரெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து குஜராத்தை சேர்ந்தவங்கன்ற தகவல் இருக்கு. இதுல பல்வேறு அப்டேட்ஸ், பல்வேறு தகவல்கள் இருக்கு. இப்படியான, அதாவது இது எல்லாமே இருக்கட்டுங்க, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல அதிதீவிர பாதுகாப்புல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலைநகரத்துல கார் குண்டுவெடிப்பு சம்பவம், அதுவும் டோல்கேட்டை எல்லாம் தாண்டி, அதாவது அந்த குற்றவாளிகள் வந்து அனைத்து பாதுகாப்புகளுக்கும் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து வரல, அவங்க தலைமறைவா உள்ள வரல, தைரியமா டோல்கேட் வழியா வந்திருக்காங்க. பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணிருக்காங்க. ஹரியானால இருந்து வந்திருக்காங்க. சரி, கார்ல அந்த நபர் வந்தாரு, அந்த வெடிபொருட்கள்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஜம்மு காஷ்மீர், ஹரியானால கிட்டத்தட்ட அவ்வளவு கிலோ கணக்குல வந்து அந்த வெடிப்பொருட்கள்லாம் கைப்பற்றினாங்க. அதுல 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே மருத்துவமனையில ஒர்க் பண்றாங்க. இந்த வெடிப்பொருட்கள் வந்து இங்க கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கும்போது, கைப்பற்றாங்க உடனே இந்த சம்பவம் வந்து டெல்லியில அரங்கேற்றப்படுது. இதுல கடைசி அப்டேட்டா வந்திருக்கிறது என்னன்னா, பாபர் மசூதி அந்த இடிப்பு தினம் டிசம்பர் 6ல வந்து கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல குண்டுவெடிப்பு சதி திட்டத்துக்கு இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க, திட்டம் தீட்டிருக்காங்க. அது இடையிலேயே மாட்டிக்கிட்டவும் இப்படியான ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லையா? இதுல வந்து ஜம்மு காஷ்மீர் இல்ல பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டிருக்கா, இல்ல ஆப்கானிஸ்தான் சம்மந்தப்பட்டிருக்கா, இல்ல இதுல வந்து வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதையெல்லாம் நம்ம பேசாட்டா கூட, அதையெல்லாம் விஜய் பேசணும்னா யாருமே பேசணும், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அப்போ பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, அவங்களுடைய ஆட்சி நடக்குது, அவங்களுடைய ஆட்சி அமைஞ்ச பிறகு இது வரைக்கும் 9 தீவிரவாத சதி சம்பவங்கள் இந்தியாவுக்குள்ள அரங்கேறி இருக்கிறது. 6 மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து அந்த பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு வரி கண்டனம், இந்தியாவுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கிருக்கேன்னு ஒரு வரி எதுவுமே இல்லை, எந்த கண்டன அறிக்கையும் கிடையாது. அப்போ பாஜகவை கொள்கை எதிரி நீங்க சொல்றீங்களே, இது இன்னும் எத்தனை நாளைக்கு யார் நம்புவா? உங்களோட இருக்கக்கூடிய நபர்களே வந்து இந்நேரம் சந்தேகப்பட வேண்டிய சூழல் தான். ஆனா அவங்களா சந்தேகப்படுவாங்களா? பட மாட்டாங்க. ஏன்னா வந்து தன்னுடைய குழந்தையே பறி கொடுத்துட்டு விஜய் அழுதாரு, விஜய் சாப்பிட்டாரான்னு தெரியல அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். அது வந்து ஆபத்தான ஒரு சூழல் தான். இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. பாதுகாப்பு இல்ல, உங்க ஆட்சியில 9 சதி செயல்கள் நடந்திருக்கு, என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்க துப்பில்லையே. அப்போ நீங்க என்ன பாஜக கொள்கை ரீதியா என்ன எதிர்க்கிறீங்க? அப்ப திமுகவுக்கு மட்டும் ஒரு வரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பகிர்ந்து அடிச்சுட்டு வரீங்களா? அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், மாநிலத்துல ஆளுங்கட்சியை கூட இப்படி 4 பேஜ் டைப் பண்ணி கேக்குறீங்களே, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எழுப்பி சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா வந்து தூங்குவாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அப்படிதான் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரியாக்ஷன் என்ன இருக்குன்னா, உங்க தலைவரை எழுப்பி சொல்லுங்கடா யாராவது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய சூழல் இருக்கு. அப்போ உங்க படம் பேன் இந்தியா மூவி, எங்கெங்கயோ பக்கத்து ஸ்டைல எல்லாம் ரிலீஸ் ஆகுது, பேன் இந்தியா மூவி எடுக்கிறோன்றீங்க, 1000 கோடி 2000 கோடி பட்ஜெட்ன்றீங்க, நான் என் மக்களுக்கு ஏதாவது பண்ண வரேன்றீங்க. அப்ப உங்களுக்கு இந்தியா மேல பற்று இல்லையா? எல்லாருமே வந்து நாங்க தமிழ்நாட்டுல பிறந்தாலும் கேரளாலும் நாங்க இந்தியன் அப்படின்னு சொல்லிப்போம் இல்லையா? இந்தியாவுல ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சா எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தல் வரும், ஒரு பயம் வரும், ஒரு அக்கறை வரும், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கருத்து. சும்மா நீங்க கூட ஏதாவது போடுறோம்ல. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அதுவும் அந்த ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா, அப்ப கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜகவிடம் மண்டிட்டுருச்சுன்னு பலர் வந்து விமர்சனங்களை வச்சாங்க. அப்ப இது இன்னைக்கு உண்மைன்னு தானே நம்ம பேசுற மாதிரி தானே இருக்கு அவங்களுடைய ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு? அப்ப அது சரிதான்னு தானே வருது. சிபிஐயிடம் நீங்க வந்து ஒரு தனி நீதிபதி விசாரணை ஆணையம் அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் போறீங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து முதல்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க, அதற்கு பிறகுதான் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. அந்த தீர்ப்பு வந்ததுமே நீதி வெல்லும்னு விஜய் பதிவிடுறாரு அப்படின்னா, அப்ப விஜயனுடைய எதிர்பார்ப்பு என்ன? சிபிஐ விசாரணை வேணும். அப்ப ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு? திமுக சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் சொன்னார் இல்லையா? அப்ப இன்னைக்கு விஜய் யார் பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்காரு? எங்க போய் மண்டிட்டு இருக்காரு?
ஒரு வார்த்தை கூட கண்டன அறிக்கை வரல அப்படின்னா, அப்போ நீங்க வந்து நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சின்னு தமிழ்நாட்டுல சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்ல உங்களுக்கு அப்படிங்கிறத இதன் மூலியமா ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா அதிமுக வந்து கண்டனத்தை பதிவு பண்றாங்க, சதிகாரர்களை வந்து சதிகாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலை சொல்றாரு, உரியவர்கள் சதிகாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. அந்த ஒரு வரியை கூட விஜய் சொல்லல. அப்ப யாரு மறைமுக கூட்டணியில இருக்கா? யாரு பிரதான எதிர்க்கட்சி? ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை தவிர வேறு யாருக்குமே இடம் இல்ல. யாராலையும் இவங்க அளவுக்கு அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆயிடுது. சோ இந்த 2026 எலெக்ஷன்ல திமுக தாவேக்கா இடையே தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது அவங்களே எழுதி ஃபன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதன் மூலியமா புரிஞ்சுக்கணும். இந்த 2026 தேர்தல் வந்து ஆட்சி அமைக்க போவது யார், திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளதான் போட்டி. தொடர்ந்து நிறைய விஷயங்களை மீண்டும் இன்னொரு வீடியோல பேசலாம். ஏன்னா எஸ்ஐஆர் ஆகட்டும், நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்ப லேட் ரியாக்ஷன்ஸ் தான் வருது. பல விஷயங்களுக்கு எந்த ரிப்ளையுமே வர்றது கிடையாது. எவனுக்கோ என்னமோ ஆயிட்டு போகுது, எனக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு தான் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வந்து எதிர்கட்சியா கூட ஆக முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு புரியும் அப்படிங்கறத நம்ம ஆழமா சொல்லிடுறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எஸ்ஐஆர் தொடர்பான கருத்துக்களை ஆளுங்கட்சி ஒன்று வச்சா எதிர்கட்சி ஒன்று வைக்கிறாங்க. அது சம்பந்தமான ஒரு விஷயம் கூட அந்த கலந்து ஆலோசிப்புக்கோ இல்ல விவாதத்துக்கோ கூட தாவேக்கா வர்றதில்ல. சும்மா பேருக்கு விவாதத்துக்கு மட்டும்தான் வராங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் மட்டும்தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தலைவர்கள் கிட்ட இருந்து பெருசா எந்த ரியாக்ஷனையும் எதிர்பார்க்க முடியல. இப்படி ஒரு சம்பவத்துக்கு கூட அவங்க தலைவர் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவோட பேசும். நன்றி, வணக்கம்.